ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வெண்பா வருத்தப்பட்டு மல்லியை வேலைக்கு போக சொல்கிறாங்க. அதனால் நம்மளுடைய மல்லியும் பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க, என்ன வேலைக்கு, எந்த வேலைக்கு போகிறது, எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி சரி நம்ம வேலைக்கு போகணுன்னு முடிவு எடுத்துகிட்டோம், ஏதோ ஒரு வேலைக்கு போவோம், வெளியில் போயிட்டு வேலை எங்கேயாவது இருக்கான்ட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா என்ன மல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை பெரியாமல், இன்றைக்கி வெண்பா ஸ்கூலில் இறக்கி கொடுத்து ராஜேஸ்வரி போயிருக்காங்க. அந்த இடத்துல வெண்பா நாளைக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கா. அதுக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் மல்லி கூட பேசுகிறதோ அவ கூட பழகிறத பார்த்தோன்னா இன்னும் சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க. நீ அவங்க கூட பேச இருந்தாலும் உனக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி தருவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி அன்னபூர்ணியம்மா கிட்ட சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்ன மல்லி சொல்கிறோம், உங்ககிட்ட காசு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சு, அதுவுமே அவங்களுடைய காசு அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸில் இருந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம் வந்திருக்கு, அவங்கள சும்மா விட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி கோவமாக போகிறதுக்கு பார்த்த நம்ம அன்னபூர்ணியம்மா தடுத்து நிறுத்திடுறாங்க மல்லி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா யோசிக்கிறாங்க, மல்லி நீ உனக்குன்னா வேலைக்கு போகணும், உனக்கு சம்பளம் தானே வேணும், எதுக்கு நீ அங்கங்கே போயிட்டு வேலைக்கு அவஸ்தை பண்ணணும், நம்ம ஏஜென்சி இருக்குல்ல, அந்த ஏஜென்சிலே நீ வேலை பாரு, நான் அதிலேருந்து நீ சம்பளம் நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி பெரியம்மா, நானும் எங்கே போயிட்டு வேலை தேடுறது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். நான் எப்படியோ வெண்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நம்ம ஏஜென்சிக்கு வேலை பார்த்துட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி பெரியாமா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மல்லி சொன்னது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இருக்குது மல்லி, நீ என்னுடைய பொண்ணு, உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன், உன்னுடைய வாழ்க்கை சரி பண்ணுறது தான் என்னுடைய வேலையை அப்படின்ற மாதிரி சொல்லி நம்முடைய பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுறான் அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதம். அதுக்காக இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா, என்ன மல்லி வேலைக்கு போறியா, அதுவும் உன்னுடைய பெரியம்மாக்கிட்டே போகிற, வழியே தான் ஹோட்டலில் தண்டமாக தண்டை சோறு சாப்பிட்றதுக்கு இதாவது மேலு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் போக அன்னபூர்ணியம்மா பார்த்து இருந்தாங்க, இந்த வீட்டிலே 1,00,000 ரூபாய் ஆட்டியை போட்டு உங்களுடைய ஏஜென்சியில் மொத்த காசு ஆட்டியை போட்டுற போகிறா, இல்லை ஏஜென்சியை கூட எவ்வளோ பேருக்கு மாற்றிக்குவா அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியும், என்னுடைய பொண்ணு அந்த மாதிரி எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன், நீங்கள் தான் அந்த மாதிரி பேர் வழி பிடிச்சிக்கிட்டு ஆசைப்படுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்முடைய அன்னபூர்ணியம்மா அவங்கள கேட்குறீங்க. நம்முடைய வெண்பா கிட்ட போயிட்டு நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா நான் இனிமேல் வேலைக்கு போகிறேன் வெண்பா, அது வேறு யார்கிட்ட இல்லை, அன்னபூர்ணியம்மா எங்களுடைய பெரியம்மாவோட ஏஜென்சிலே வேலைக்கு போகிறோம், இன்னும் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும், வேலைக்கு போன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லியும் அன்னபூர்ணியம்மா சொன்ன பார்த்தீங்கன்னா, சூப்பர் பாட்டி, அம்மாவுக்கு வேலை கொடுத்துட்டீங்க, அவங்ககிட்டே காசு இருக்கும், நான் கேட்குறப்ப எனக்கு பிடிச்சதெல்லாம் அவங்களும் வாங்கி தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் பயங்கரமாக அசிங்கப்பட்டுட்டேன், எங்கள் அத்தை கையிலே அந்த ரஞ்சிதா கிட்டேயும் இனிமேல் அவங்கக்கிட்ட போயிட்டு நான் கையேந்து நிற்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, டாடா இருந்தால் பிரச்சனை இல்லை, டாடா அடிக்கடிக்கு பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு, அந்த டைமில் எனக்கு யாருமே உதவுறதில்லை, இப்போ மல்லியம்மாவும் நீங்களும் இருக்கிறதுனால எனக்கு பக்கபலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு கவலைப்படாத வெண்பா, உனக்கு என்ன வேணுமோ எங்கள் 2 பேர் கிட்ட கேளு, நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா இனிமேல் வாழ்க்கையில் முன்னேற போகிறாங்க. ஆனால் நம்முடைய விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவர் எந்த மாதிரி ஆக்ட் பண்ண போகிறாங்கன்றதை வரப்போகிற எபிசோடில் இருக்கும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.